பாருங்க, கை உள்ளங்கையெல்லாம் எதுவுமே வைக்கல. இந்த அளவுக்கு தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த பிள்ளை அவசரம் அவசரம் போயிடுச்சு. இது கொஞ்சம் ஓட்ட பண்ணணும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு தெரியுதானே கலைஞர் பாட்டு சிம்பிளா இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியே நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னா, ஒரு ஹேனா ஆர்டிஸ்ட் வெட்டிங் பிரைட்டுக்கு ஹேனா போட்டிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் பொண்ணு வீட்டு சைட்லேயும் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆனதுனால ஆன் த ஸ்பாட் அந்த டைம்லேயே அந்த ஆர்டிஸ்ட் பொண்ணோட என்னை புக் பண்ணி ரீக்ரியேட் பண்ண சொன்னாங்க இந்த ஹேனாவை. நான் ரீக்ரியேட் பண்ண வீடியோ தான் இந்த ஹேனாவை. எஸ் பாசிபிள் என்னால் என்ன அங்கே கொடுக்க முடியுமோ அவங்க போட்ட ஹேனாவை ரீக்ரியேட் பண்ணி எது அழைச்சி என்னால் முடிகிற வரைக்கும் அழைச்சி அவங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண ஒரு வீடியோ தான் இந்த ஸ்டாரி. ஏன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக போட சொல்லி நம்மளை ரீக்ரியேட் பண்ண சொன்னாங்கன்னு உங்களுக்கு இந்த ஸ்டாரி தெரியணுன்னா பட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஸ்டாரியை ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே மருதாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ, எங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக போச்சு தெரியுமா, முதல்ல ஏன் கொடுக்காம போயிட்டு வந்துட்டேன்னு. உண்மையிலே பொய் சொல்லாமல் சொல்கிற சிஸ்டர், அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லாஸ்ட் மினிட்ல வந்து இத்தனை மணி நேரம் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நம்ம அடுத்த தடவை ஏதாவதுனா கண்டிப்பாக சொல்லுவோம். எங்கள் அக்கா சிஸ்டர், கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் ஏதாவதுனா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ப்ரிஃபர் பண்ண. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எனக்கு நாங்கள் ரொம்ப ரிக்ரெட் பண்ணோம். என்னென்னா, ஐயோ முதல்ல தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு.